ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. வீரமும் விவேகமும் நிறைந்த விருச்சிகராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயமே மூச்சு பயிற்சி கண்டிப்பா செய்யணும். சுவாச பயிற்சி ஏன் செய்யணும்னா, நான்கிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ராசிநாதன் சாரத்திலே இப்ப சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்க ராசிநாதன் அட்டமத்திலே சென்று மறைவிடத்திற்கு செல்ல போகிறார். 12 7 ஆகிய சுக்கர பகவான் லாபத்துல போய் நீசம் பெறுகிறார். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடல் ஆரோக்கியத்தை நீ நல்லா பார்த்துக்கு மகனே, மகளே, நீ உடலை ரொம்ப தெம்பா வச்சுக்கு, ரொம்ப அலைச்சல் பண்ணிட்டு இருக்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுது கோச்சரம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நிறைய இன்கம் வரும், ஆனா அது செலவும் ஆகும். ஏன்னா லாபத்துக்கு போன சுக்கர பகவானால் அங்க பலம் இழக்கிறதுனால செலவுகளும் நிறைய கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. தைரியம் உங்களுக்கு நிறைய இருக்கு, முயற்சிகள் இருந்து பின்வாங்க மாட்டேங்க, அது நான் உறுதியா சொல்றேன். உங்க ராசி மேல குருவுடைய கடாட்சம் இருக்கிறதுனால எந்த விதத்திலையும் உங்க பொலிவு குறைஞ்சிடாது. ஆனா ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பஞ்சமத்தில் இருந்து சனி பகவான் உங்க தனஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பப்போ கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருப்பாரு. இந்த மாசம் சனி வக்ரம் பெற்று விட்டார். அந்த வக்ரம் பெற்ற சனியை உங்களுக்கு பாக்கிய வீட்டுல இருந்து குரு பகவான் பார்க்கறதுனால சனி வக்ர சனியால உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7க்கு உரியவனே சுக்கர பகவான் நேசம் பெற்று 11ல வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயத்துல அவங்களுடைய முன்னேற்றம் கொஞ்சம் தடையாகிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாசத்துடைய கடைசி வீக், ஆகஸ்ட் கடைசி வீக்லாம் மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுவாங்க. உங்களுக்கும் ஒரு தேஜஸ் கிடைச்சிடும், நீங்களும் ஒரு சமுதாய அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிடும், லாபமும் கிடைச்சிடும். பாக்கிய வீட்டில் அட்டமாதிபதி புதனும் வந்துருவாருங்க. அங்க சூரியனுடன் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் அஸ்தங்கமா இருந்த குரு செகண்ட் வீக் மறுபடியும் ஆக்டிவா மாறிடுவார். 10க்கு உரிய சூரிய பகவான் ஆகஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல 10ஆம் வீட்டுக்கே வர்றதுனால தொழில் இருந்த ட்ரபுள் கூட கண்ட்ரோல் ஆயிரும், தொழில் மேம்பட்டுரும், தொழிலின் மூலமாக ஒரு லாபமும் உண்டு. ஏன்னா அந்த சூரிய பகவான் 10க்கு வந்து லாபாதிபதி புதனும் 10க்கு வந்துருவார். சுக்கரனுடைய சாரத்திலேயே இந்த மந்த் எண்டு நீங்க சஞ்சாரம் பண்ண போறாரு. ஸோ உங்களுக்கு லாபங்களும் தொழில் மூலமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் பிற்பகுதியில் அதெல்லாம் நீங்க சேர முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் கொஞ்சம் ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்றதும் கொஞ்சம் டைட்டா ஃபீல் பண்றதும் இருக்கும். நண்பர்கள் பணமும் போகவும் இருப்பாங்க, அவங்களால ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். சில பேர் உங்களை ஏமாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்பிடாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வேகம் நிறைந்தவர்கள். அதுலயும் உங்க ராசிநாதன் அட்டமத்துக்கு போறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா சமுதாய அந்தஸ்தும் இந்த மாசம் கடைசியில கிடைச்சிருக்குங்க. பொருளாதார உதவியும் கிடைச்சிருக்கு, தொழிலும் முன்னேற்றமும் கிடைச்சிருக்கு. எல்லா வகையிலையும் ஓகே தான். 9, 10 ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமத்து ஒட்டி நாட்களா போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்தவங்க விஷயத்துக்கு தலையிடாம இருக்கணும். வம்பு தும்புக்கு போகாம மௌனத்தை கடைபிடிங்க. முடிஞ்சா இறை வழிபாடு செய்வீங்க. யோகா சென்டருக்குலாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராகவே போயிடுங்க. பயப்படாம நீங்க இருக்கலாம். உங்களுடைய டவுட் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். விருச்சிக ராசினருக்கு திருமண பாக்கியமும் இது வரைக்கும் தட்டி கழிச்சுட்டு போகுதுன்னா அந்த திருமண பாக்கியமும் விரைவில் உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7க்குரியவன் பலவீனமானாலும் அந்த இடத்துல வீடு கொடுத்த அதிபதி பாக்கிய வீட்டுக்கு வருவார் இந்த மாசம். ஸோ அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தை பலப்படுத்துற மாதிரி தான். உங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகள் இருந்து பின்வாங்காதீங்க. குழந்தை பாக்கியமும் நிறைய விருச்சிக ராசிக்கு தடைப்பட்ட குழந்தை பாக்கியமும் கிடைச்சிடும். நிறைய பேர் வீடு இடம் மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் வாய்ப்பு இருக்கு.
ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.